தமிழ்நாட்டில் பிறந்து நீதிக்கு போராடும் மகாராஜாவும் மகாராணியும் தமிழக அரசுக்கு கொடுக்கும் கெடு. மக்களே விழித்தெழுங்கள். நம்பர் 1, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து எம்எல்ஏக்களின் சொத்து விவரம் மற்றும் ஒழுக்கச் சான்றிதழ் வேண்டும். ஒழுக்கம் உயிரினும் மேலானது என்றார் திருவள்ளுவர். நம்பர் 2, காவிரி நதிநீர் பங்கீட்டிற்கு அரசு என்ன செய்ய போகிறது என்பதை விளக்க வேண்டும். நம் நாட்டில் உள்ள இந்து மத கோவிலில் உள்ள சொத்துக்கள் நிலங்கள் அன்றும் இன்றும் என்ற கால கண்ணாடியால் ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். நம்பர் 4, ஜாதிகளை ஒழிக்க முடியாது என நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ஜாதிகள் இருக்க வேண்டும், சஞ்சலங்கள் வேண்டாம். ஜாதி வாரியாக முன்னுரிமை கொடுக்கக்கூடாது. அறிவுக்கும் ஒழுக்கத்திற்கும் பண்பாட்டிற்கும் தான் முதலிடம் தர வேண்டும். கெட்டாலும் மேன்மக்களே, கீழ்மக்கள் பொது கோயில்களில் உள்ளே சென்று வழிபடக்கூடாது. நாட்டின் முன்னேற்றத்தை சீர்குலைப்பது அரசியல் சாக்கடைகள் தான். இதற்கு என்ன வழி? மக்கள் உள்ளங்களை சீரழிக்கும் தரமற்ற நடிகைகளும் நாட்டிற்கு வேண்டாம். உழைக்கும் மக்களின் உள்ளத்தை சரி செய்ய மதுபானங்கள் தேவைதான். எதையும் பயன்படுத்தும் விதத்தில்தான் இருக்கிறது. இதற்கு அரசு என்ன செய்யும்? விவசாயத்திற்கு ஆட்கள் கிடைக்கவில்லை. தரமற்றவர்களுக்கு கல்வி கொடுப்பதை விட விவசாயம் கற்றுக் கொடுப்பது மேல். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பார்கள். பெண்ணடிமை வேண்டும், பெண் கொடுமை வேண்டாம். நாட்டில் ஒரு பெண் தனியாக செல்லக்கூடாது. இலவச பேருந்து எதற்கு? அரசு விளக்க வேண்டும். வாழட்டும் வேளாண்மை, வளரட்டும் பொருளாதாரம், உயரட்டும் நாட்டு மக்கள். பணத்திற்கு பதிலாக பண்டமாற்று முறையை அறிமுகப்படுத்த வேண்டும். இந்து மதம் ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிறது. இந்து மதத்திற்கு தான் முதலிடம் தர வேண்டும். மத பூசல்கள் வேண்டாம். லஞ்சம், ஊழல், முறைகேடு என்றால் என்ன என்பதை அரசு விளக்க வேண்டும். மதம் மாறும் சட்டவிரோத செயல்களை தடுத்து நிறுத்த வேண்டும். தகுதி தரம் வாரியாகத்தான் வேலை கொடுக்க வேண்டும். சாதி வாரியாக வேலை கொடுப்பதோ பதவி உயர்வு கொடுப்பதோ கூடாது. பஞ்சபூதங்கள் மாசுபடுவதை அரசு எவ்வாறு தடுக்கும் என்பதை விளக்க வேண்டும். நாடாளும் முதல்வன் அனைவருக்கும் முன் மாதிரியாகவும் நீதிநெறி வலுவாமலும் வாழ்ந்து காட்டியிருக்க வேண்டும். அறிவியல் தொழில்நுட்பத்தை, அதாவது செல்போன் பயன்படுத்துவதை நிரந்தர கட்டுக்குள் வைக்க வேண்டும். சட்டத்திட்டங்களையும் சட்ட ஒழுங்குகளையும் எளிய முறையில் விரல் நுனியில் முடிவு செய்ய வழிவகை செய்ய வேண்டும். அரசு அலுவலகம், கல்வி நிலையம், பொது இடங்களில் தமிழக பாரம்பரிய உடைகள்தான் அணிய வேண்டும் என்ற ஒழுக்கத்தை அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும். மடியில் கணம், வழியில் பயம், குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும். தமிழக அரசை உடனடியாக கலைத்து நீதிக்கும் நேர்மைக்கும் போராடும் ஒழுக்கமுள்ள தரமுள்ள அரியணைக்கும் சிம்மாசனத்திற்கும் தகுதியான ஆளுமையை உடனடியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். இங்கனம் ஒருங்கிணைந்த லட்சியத்தால் ஒன்றுபட்ட தமிழக ஆசிரியர்கள், ஆசிரியைகள் மற்றும் ஆன்மீக நண்பர்கள்